நேசிப்பவரின் மூலம் உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்காக இந்த வாராகி உன்னை தேடி வந்து விட்டேன். அம்மா சொல்வதை எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு செய்தாலும் அதில் என்னை மட்டுமே நினைத்து கொண்டு சொல். அம்மா, நான் இந்த விஷயத்தை செய்கிறேன், இதில் எனக்கு இப்படி ஒரு முடிவை தர வேண்டும் என்று நீ நினைத்துக்கொள். உன்னுடைய விஷயத்தில் நான் உனக்கு நல்லதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது என் குழந்தையை வாழ்க்கையில் அனைத்தும் இழந்துவிட்டாலும் நம்மிடம் இழப்பதற்கு ஏதுமின்றி நம்பிக்கை இழக்காமல், இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கை இழக்காமல் இருந்தாலே போதும், நிச்சயம் நமக்கு வேண்டியதை நம் கரம் கொண்டு சேர்ப்பாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு வெற்றியை தருவதற்கு உனக்கு முன்னால் சென்று இதனால் நீ அனுபவித்த வழிகளையும் வேதனைகளிலும் இருந்து உன்னை விடுவித்து உன் தடைகளையும் சங்கடங்களையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையின் வெற்றி பயணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ தவிப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. உன் பிரச்சனைகளை பற்றி ஒரு பொழுதும் நீ பயப்பட வேண்டாம். உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் வெகுமானமாக மாறப்போகும் நேரம் வந்து விட்டது. நீயோ இது நாள் வரையிலும் நேசிப்பவர் யார் யார் என்ற கனவுகளோடு இருந்து கொண்டு இருந்தாய். இதோ அந்த நேசிப்பவரை நிரந்தரமாக்கவும் அந்த நேசிப்பவரை நிஜமாக்கவும் வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காகவும் உன்மனம் வருந்தவே வேண்டாம். என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டாலே போதும், எதுவுமே நிலையானது அல்ல என்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும். வருகின்ற மாற்றத்தினை நான் உனக்கு தருவதற்கு நிலையாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து கொண்டு இருப்பதை விட உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதை மட்டுமே இந்த தாயானவள் நடத்தி தருவாள் என்பதில் நீ உறுதியாகவே இரு. மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றாய். மனதோடு நான் உனக்காக இருந்து கொண்டு இருப்பதை ஏன் தங்கமே இன்னும் அறியாமலும் புரியாமலும் இருந்து கொண்டு இருக்கின்றாய். வந்த விஷயத்தில் எல்லாம் இங்கு வஞ்சனைகளும் செய்வினைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. யாரை நம்புவது யாரை விடுவது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கும் விஷயத்திற்கு நல்லதொரு பதிலை கொடுப்பதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். நான் என்னை எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்யும் போகிறேன் என்பதை நீ பொறுத்திருந்து பார். மாற்றத்தை தேடி நீ மனதோடு அலைந்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ கலக்கமே கொள்ள வேண்டாம், நீ கவலையை கொள்ள வேண்டாம். இதுவும் கடந்து போகத்தான் போகிறது. யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ, யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் இங்கு மகிழ்ச்சியான தருணத்தை எதிர்பார்த்து இருந்தார்களோ, அந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் வந்து உன் தலையெழுத்தை மாற்றியமைத்து நீ கேட்ட வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ கேட்ட அனைத்தும் உன் வேண்டுதல் பலிக்கும் நேரமும் இங்கு வந்து சேரத்தான் போகிறது. மகிழ்வோடு இரு. மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அம்மையானவள் வந்து கொண்டு இருக்கும் போது இனி நடக்க இருக்கும் விஷயம் எல்லாம் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி தருவேன். வாழ்க்கையில் மகிழ்வான விஷயத்தில் எதை எதிர்நோக்கி காத்திருந்தாயோ அதை தருவதற்கு நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் தங்கமே, நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று சிந்திக்காதே. எதை நினைக்கின்றாயோ அதை நடத்தி தருபவள் தான் இந்த தாய் வாராகி. எதை நடக்குமோ அதை நானே முன்னின்று நடத்தி தரத்தான் போகிறேன். நிச்சயம் என் அருளையும் ஆசையும் பெற்ற என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது நீ வெற்றி பெறத்தான் போகிறாய். கருமாவை நான் சுமந்து கொண்டு இருப்பதை இன்னுமா நீ அறியாமல் இருக்கின்றாய்? மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியவில்லையே. என்னை எப்படியெல்லாம் சொல்கிறார்கள் என்று நீ கவலைக்கும் சோர்வுக்கும் உட்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, அந்த கவலையும் சோர்வையும் பொருட்படுத்தாமல் நீ உன் வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்து. வெற்றிக்காகத்தானே இத்துணை காலமாக காத்திருந்தாய். அந்த வெற்றியே உன்னிடத்தில் வந்து சேரப்போகும் பொழுது நீ ஏன் அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள், இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று மனதில் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ காலங்களை கடந்து வந்து விட்டாச்சு. இனியும் எனக்கான நல்லது நடக்கவில்லையோ என்று
யோசிக்காதே. உன்னை சுற்றி நான் இருக்கும்போது பல நல்ல நிகழ்வுகளை நிச்சயமாக நடத்தி வைப்பேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. உன் மனதில் நிதானத்தையும் நம்பிக்கையும் செயல்படுத்து. நீ நினைத்த காரியம் நடக்கும் வரை நீ போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு. யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்காதே. அவர் நமக்காக என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து உற்று நோக்கி கொண்டே இருக்காதே. முதலில் உன்னை சுற்றி இருக்கும் அந்த போலியான நபர்களை கண்டுபிடித்து அடையாளம் கண்டு கொள். உன்னிடம் எது வேண்டுமானாலும் ஆமாம் என்று சொல்லி விட்டு போகிறார்கள். ஆனால் உன் வாழ்க்கையில் அங்கு உன்னை ஏமாற்றியவர்கள்தான் பல பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று எல்லாம் நீ யோசிக்காதே. நீ சில பேரை யோசித்து அவர்களை அலைந்து திரிந்து பார்த்து ஓய்ந்து போனதுதான் மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அவர்கள் அதற்கான வலிமையை அடையத்தான் போகிறார்கள். நீ தீர்வை நோக்கி நடக்கும் பொழுது எதற்காக காரணத்தை தேடிக் கொண்டிருக்கின்றாய்? நீ நன்மையை நோக்கி பயணிக்கும் பொழுது திரும்பவும் பின்னோக்கி வருவதற்கு ஏன் ஆசைப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் பயணிப்பதற்குத்தான், உன்னை முன்னோக்கி வழிகாட்டுவதற்குத்தான் இந்த வராகி என்னை நான் வந்து இருக்கின்றேனே. உன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஏது என்ன செய்கிறார் என்பதை நான் அடையாளப்படுத்தத்தான் போகிறேன். மனதிற்குள் இருப்பதே இருப்பவாறே உனக்கு நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். கவலைகளை நினைத்து கொண்டிருந்தால் அது அப்படியே தான் நிலை பெற்று இருக்கும். எதுவுமே நிலையில்லாதது என்று முதலில் நீ புரிந்து கொள். அப்போதுதான் உன் சந்தோஷம் உன்னை தேடி தானாக வரும். வெற்றிக்கான இந்த தருணம் என்னால் குறிக்கப்பட்டு இருக்கும் பொழுது நீ ஏன் எதையோ நினைத்தழுது புலம்பி தவிக்கின்றாய்? நீ நினைத்த காரியம் அப்பொழுது நடக்குமா, இப்பொழுது நடக்குமா என்று எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்கிறாய். முதலில் அந்த எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள். எதை எப்படி என்ன செய்தாலும் என் தாய் எனக்கு சரியான தருணத்திலும் சரியான நேரத்திலும் தான் செய்ய போகிறாள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள். நிரந்தரமில்லாத சில விஷயத்தை நினைத்து ஏன் மனதில் வருத்தம் கொள்கிறாய்? வருத்தம் கொள்கின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை. நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கவில்லை என்ற உடனே இவ்வளவுதானா, எல்லாம் முடிந்து விட்டதா என்று யோசிக்காதே. யோசித்து நீ அங்கு யோசிப்பதற்கான காலத்தை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றாயே தவிர அடுத்த கட்ட நிகழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்ற திட்டங்களை நீ மறந்து கொண்டும் மறுத்து கொண்டும் இருக்கின்றாய். நான் உனக்கு முன்னால் சென்று உன் வேலைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். நீ அந்த வெற்றி கிரீடத்தை பெறுவதற்கு இறுதிக்கட்ட ஆயத்த பணிகளை தொடங்கிய பிறகும் நீ ஏன் வந்து சேராமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? நடப்பதை எல்லாம் நடக்கட்டும். சில சமயம் அது காலத்தின் கட்டாயமாக இருக்கப்படும் போது அந்த விதியின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்ற போகிறேன். எந்த ஒரு விஷயத்திலும் என்னை மட்டுமே நீ கரம் பற்றி கொண்டாலே போதும். உன் கவலைப்பட்ட தருணத்திற்கும் நீ வழி கொண்ட தருணத்திற்கும் நான் நிலையாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையின் லட்சியத்திலிருந்து உன்னை வெற்றி பெற வைப்பதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். நிச்சயமாக உனக்காக யாரும் இல்லை என்ற நினைப்பை நீ விட்டுவிடு. நான் உன் கூடவே இருக்கின்றேன் என்பதை மனதார என்னை நினைத்து கொண்டு இரு. மகிழ்வாக இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே. அந்த ஒரு தருணம் என்னால் உருவாக்கப்பட்டது என்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கட்டளை இடுவதில்லை. உனக்கு பிடித்ததைத்தான் நான் தருவதற்கு வந்து இருக்கின்றேன். இனியும் இதற்கு சற்று யோசிக்கின்றாய். உனக்குள் என்னை வழிநடத்தி செல்லு கொண்டு இருக்கும்போது கவலையை விட்டுவிடு. நீ கலக்கமடைய வேண்டாம். உன் கலக்கத்திற்கு விடை கொடுத்து நீ கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுப்பதற்காகத்தான் இந்த தாய் வராகி இருந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பது என்னென்னமோ இருந்துவிட்டு போகட்டும். உன் மனதின் விஷயத்தில் நான் உன்னை தெளிவாக்கி கொள்ளவும் உனக்கான வெற்றியை தருவதற்காகவும் வந்து கொண்டு இருக்கும்போது இனி வாழ்க்கையில் எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் நான் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள்.
நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம். அந்த பயத்திலும் அச்சத்திலும் உனக்கு வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு எதற்காக தங்கமே உனக்கு நான் நல்லதை தராமல் இருப்பேன் என்று நினைக்கின்றாய்? நீ கேட்ட அனைத்தும் கிடைக்கத்தான் போகிறது. நீ நினைத்த அனைத்தும் இங்கு நடக்கத்தான் போகிறது. நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.